கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுக்கும் யூனிஃபார்ம் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்குது. இப்போது கண்டினியூஸாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? டொமைனில் இருக்கிற எல்லா பாயிண்ட்லேயும் இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா என்னென்னா, டொமைனில் ஒரு பாயிண்ட்டு ஏன்னு ஒரு பாயிண்ட் நம்ம எடுக்கிறோன்னா எஃப் ஆஃப் ஏன்னு ஒரு பாயிண்ட்டு இமேஜ் இருக்கும். இதுதான் எஃப் ஆஃப் ஏ. இப்போது எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் ஏனா எப்போ சொல்லுவோம்? given epsilon greater than 0 there exists delta greater than 0 such that x minus a less than delta இருந்துச்சுன்னா அதனுடைய இமேஜும் less than epsilon இருக்கணும். அதனுடைய இமேஜும் less than epsilon இருக்கணும். அதாவது வந்து given epsilon greater than 0 நமக்கு ஒரு டெல்டா கிடைக்கணும். எந்த ஒரு எப்சிலான் எடுத்தாலும் நமக்கு ஒரு டெல்டா கிடைக்கணும். இந்த டெல்டா டிஸ்டன்ஸில் இன்புட் இருந்துச்சுன்னா எப்சிலான் டிஸ்டன்ஸில் அவுட்புட் இருக்கணும். இப்போது நான் ஒரு எப்சிலான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் எப்சிலான் கிரேட்டர் தென் 0. இப்போது இந்த எப்சிலானுக்கு நான் எந்த டெல்டா கிடைக்க போகுதுன்னு பார்க்குறேன். இப்போது இதுதான் என் எப்சிலான் டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. இப்போது இந்த எப்சிலான் டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு டெல்டா கிடைக்கணும். இப்போது இதனுடைய பெரிய இமேஜ் பார்க்குறேன். இதுதான் இந்த எப்சிலான் டிஸ்டன்ஸில் இருக்கிற அவுட்புட்டோடைய பெரிய இமேஜ். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த லென்த்துக்குள்ளே இருக்கிற பாயிண்ட் மட்டும்தான் இந்த எப்சிலான் டிஸ்டன்ஸுக்குள்ளே போய் விழும். இப்போது இன்னொரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே எக்ஸிஸ்ட் ஆகிற டெல்டா வந்து இந்த டிஸ்டன்ஸை விட கம்மியாக தான் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இப்போது இன்னொரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஏ2ன்னு ஒரு பாயிண்ட்டு. இப்போது ஏ2ன்ற பாயிண்ட்டில் இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ். அப்படின்னா இந்த ஃபிக்ஸ்டு எப்சிலானுக்கு எனக்கு ஒரு டெல்டா கிடைக்கணும். இப்போது அந்த டெல்டா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்டோடைய அவுட்புட் பார்க்கலாம். இந்த பாயிண்ட்டோடைய அவுட்புட் வந்து இதுதான். இது வந்து எஃப் ஆஃப் ஏ2. இப்போது எஃப் ஆஃப் ஏ2வை இந்த எப்சிலானை வந்து எஃப் ஆஃப் ஏ2வை சுற்றி நான் கொண்டு போகிறேன். அப்போ எனக்கு ப்ரீ இமேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் என்னுடைய ப்ரீ இமேஜ். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நமக்கு ஏ2க்கு இந்த எப்சிலானுக்கு கிடைக்க போகிற டெல்டா வந்து இந்த டிஸ்டன்ஸை விட கம்மியாக தான் இருக்கும். அப்போது ஏவுக்கு கிடைக்க வேண்டிய டெல்டா வித்தியாசமாக இருக்கும், ஏ2க்கு கிடைக்க வேண்டிய டெல்டா வித்தியாசமாக இருக்கும். ஆனால் நம்ம இந்த ரெண்டு டெல்டாவையும் சேமாக எடுக்க முடியுமான்னு பார்த்தா எடுக்க முடியும். இப்போ வந்து இந்த இவ்வளோ டெல்டா எடுத்துட்டு இவ்வளோ பெரிய டெல்டா நம்ம எடுத்தோன்னா அந்த டெல்டா வந்து இங்கே மேட்ச் ஆகாது. ஆனால் இங்கே எடுக்கிற சின்ன டெல்டா வந்து இங்கே மேட்ச் ஆகும். அதனால் இது ரெண்டுத்தில் எது மினிமமோ அந்த டெல்டா வந்து ரெண்டுத்துக்குமே மேட்ச் ஆகும். அப்போது இந்த ஃபிக்ஸ்டு எப்சிலானுக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய டெல்டா வந்து சேமாக கிடைக்குது. இப்போது இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் எப்சிலான் டெல்டா வந்து சேமாக கிடைக்குது. அதே மாதிரி த்ரூ அவுட் டொமைனில் எல்லா பாயிண்ட்டுக்கும் ஒரே எப்சிலான் கிடச்சிச்சின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து யூனிஃபார்ம் கண்டினியூஷன் பேர். எப்படின்னா, இப்போ இன்னொரு பாயிண்ட் எடுக்கிறேன் ஏ3ன்னு. இப்போது ஏ3க்கு ஒரு டெல்டா கிடைக்கும். அந்த டெல்டா இதை விட சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம். ஆனால் சப்போஸ் சின்னதாக இருந்துச்சுன்னா அந்த சின்னதாக இருக்கிற டெல்டா இந்த ரெண்டுத்துக்குமே சூட்டபிள் ஆகும். அப்படின்னும் போது நம்ம எல்லா டெல்டாவுக்கும் மினிமம் போட்டு ஒரு டெல்டா எடுத்துகிட்டு அந்த டெல்டா எல்லா பாயிண்ட்டுக்கும் சூட்டபிளாக இருக்கும் இந்த ஃபிக்ஸட் எப்சிலானுக்கு. அந்த டெல்டா இந்த மாதிரி ஒரு 3 பாயிண்ட்டுக்கும் யூனிஃபார்மாக ஒரே டெல்டா கிடைக்குது. அதே மாதிரி டொமைனில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டுக்கும் ஒரே ஒரு டெல்டா கிடைச்சிச்சுன்னா அது வந்து யூனிஃபார்ம் கண்டினியூஷன் பேர். ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு டெல்டா கிடைச்சிச்சுன்னா அது வந்து நம்ம கண்டினியூஸில் தான் பேசுவோம். இந்த பாயிண்ட்டை சுற்றி எந்த எப்சிலான் எடுத்தாலும் ஒரு டெல்டா எக்ஸிஸ்ட் ஆகும். அது இந்த பாயிண்டில் மட்டும்தான் பேசுவோம். இப்போது இந்த மாதிரி யூனிஃபார்மாக ஒரே டெல்டா த்ரூ அவுட் டொமைன் எந்த பாயிண்ட் எடுத்தாலும் நமக்கு ஒரே டெல்டா கிடச்சிச்சின்னா அது வந்து யூனிஃபார்ம் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, இப்போ எல்லா பாயிண்ட்டுக்கும் எடுப்போம், டெல்டா பார்ப்போம், அந்த எல்லா டெல்டாவிலையும் மினிமம் பார்ப்போம். அந்த மினிமம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும், எல்லா பாயிண்ட்டுக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அந்த மாதிரி மினிமம் எடுத்துட்டோன்னா அந்த மினிமம் டெல்டா எல்லா பாயிண்ட்டுக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ப்ராப்ளம் என்னென்னா, அந்த மாதிரி மினிமம் எக்ஸிஸ்ட் ஆகுமா? மினிமம் ஆஃப் டெல்டா 1,
டெல்டா 2 எக்ஸெட்ரா. இங்கே வந்து அன்கவுண்டபிள் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த அன்கவுண்டபிள் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் எடுக்கும்போதும் நமக்கு அன்கவுண்டபிள் நம்பர் ஆஃப் டெல்டா கிடைக்கும். அதனுடைய மினிமம் எக்ஸிஸ்ட் ஆகுமா அப்படின்னு பார்த்தா சில ஃபங்க்ஷனுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும், சில ஃபங்க்ஷனுக்கு எக்ஸிஸ்ட் ஆகாது. எக்ஸிஸ்ட் ஆகாத ஃபங்க்ஷன்லாம் நாட் யூனிஃபார்ம் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இப்போ அந்தமாரி ஃபங்க்ஷனுடைய டெஃபினிஷன் பார்க்கலாம். இப்போது f of x equal to x ஸ்கொயர், இந்த ஃபங்க்ஷன் வந்து f of x equal to x ஸ்கொயர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? ஒரு பேரபோலா இப்படி இருக்கும். இப்போது இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் ஒரு ஃபிக்ஸ்டு எப்சிலான் எடுக்கிறேன், எப்சிலான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது இந்த எப்சிலான் டிஸ்டன்ஸ் இதுதான் வச்சுக்கோங்க. இந்த எப்சிலான் டிஸ்டன்ஸை நான் கோடமில்ல எங்கே வேணால் கொண்டு போய் பார்க்குறேன். அதுக்கு வந்து எனக்கு யூனிஃபார்மாக ஒரு டெல்டா கிடைக்கணும். அப்படி கிடைச்சிச்சுன்னா அது வந்து யூனிஃபார்ம் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இப்போது இந்த எப்சிலானுக்கு எனக்கு இங்கே கிடைக்க போகிற டெல்டா வந்து இதுதான். டெல்டாவோட டிஸ்டன்ஸ் வந்து இவ்வளோ இருக்கலாம், இல்லை இதை விட சின்னதாக இருக்கலாம். அப்போது இந்த எப்சிலானுக்கு இதுதான் எனக்கு கிடைக்க, இந்த கோடமில்ல இந்த செக்மெண்ட்டுக்கு எனக்கு இந்த டெல்டா கிடைக்குது. இந்த எப்சிலானை நான் கொஞ்சம் மேலே கொண்டு போனேன்னா எனக்கு கிடைக்க வேண்டிய டெல்டா வந்து இதை விட மினிமமாக கிடைக்கும், இதை விட மினிமமாக கிடைக்கும். அப்போது இந்த டெல்டா 1 வச்சுக்கிறேன், இதை டெல்டா 2 வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஃபர்தராக போக 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 டெல்டா வந்து மினிமம் ஆகிட்டே போகும். எந்த அளவுக்கு மினிமம் ஆகுனா அது வந்து டெல்டா நம்மளால் சூஸ் பண்ண எல்லாத்துக்கும் மினிமமாக போட்டு ஒரு டெல்டா எடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு மினிமமாக போயிட்டே இருக்கும் நம்ம ஃபர்தர் மேலே போக போக. அதனால் இந்த ஃபிக்ஸ்டு எப்சிலானுக்கு எனக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் டெல்டாவே கிடைக்காது. இப்போது இந்த எல்லா எப்சிலானுக்கும் மினிமம் போட்டால் மினிமம் ஆஃப் இந்த எப்சிலான் டெல்டா 1 டெல்டா 2 இப்படி போட்டே போயிட்டால் நமக்கு வந்து இது 0 தான் கிடைக்கும். அதனால் நம்ம ஒரு ஸ்டாண்டர்டான டெல்டா கிடைக்காது. எல்லா பாயிண்ட்டும் எல்லா கோடமிற்கும் எல்லா சூட் ஆகிற மாதிரி ஒரு டெல்டா நமக்கு கிடைக்காது. அதனால் இது நாட் ஏ யூனிஃபார்ம் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இப்போது இதில் என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டொமைனில் இருக்கிற 2 க்ளோஸ்டு பாயிண்ட்டுக்கு கோடொமைனில் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதுதான் ப்ராப்ளம். அப்போது எப்போ யூனிஃபார்ம் கண்டினியூஸ் இல்லாமல் போகுனா ஏஎன் பிஎன் அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகி அந்த ஏஎன்னுக்கும் பிஎன்னுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் 0 போகும்போது அதனுடைய இமேஜினுடைய டிஸ்டன்ஸு 0 போகாது. அப்படி 0 போகணும்னா அது வந்து நாட் யூனிஃபார்ம் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். அப்படின்னா என்னென்னா டொமைனில் ரொம்ப க்ளோஸாக 2 பாயிண்ட் எடுத்து கோடொமைனில் அதனுடைய இமேஜ் வந்து க்ளோஸாக ஆகலைன்னா அது வந்து யூனிஃபார்ம் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்காது. இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இது 0, இது 1 வச்சுக்கோங்க. ஓப்பன் இன்டர்வல் 0,1ல் ஃபங்க்ஷன் f of x equal to 1/x டிஃபைன் ஆகும். இப்போது இந்த ஃபங்க்ஷன் எடுக்கும்போது ஒரு எப்சிலான் எடுக்கிற ஃபிக்ஸ்டு எப்சிலான், இந்த ஃபிக்ஸ்டு எப்சிலானுக்கு டெல்டா இங்கே பெருசாக எக்ஸிஸ்ட் ஆகும். இதுவே நம்ம ஃபர்தராக லெஃப்ட் வர வர இந்த எப்சிலான் இங்கே கொண்டு போனால் டெல்டா நமக்கு என்ன ஆகும்? சின்னதாகிடும் டெல்டா 2. இப்போது இந்த எப்சிலானை வந்து நம்ம ஃபர்தராக லெஃப்ட் சைடு கொண்டு வர டெல்டா வந்து ரொம்ப சின்னதாகும். எந்த மாதிரி சின்னதாகும்னா ஒரு மினிமமாக ஒரு டெல்டா நம்ம சூஸ் பண்ணவே முடியாது. இப்போ இந்த எல்லா டெல்டாவும் டென்ஸ் டு 0க்கு போயிடும். அப்போது ஸ்டாண்டர்டாக நமக்கு ஒரு டெல்டா பாசிட்டிவ் டெல்டா கிடைக்காது. டொமைனில் இருக்கிற எல்லாத்துக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு டெல்டா கிடைக்காது. இதனால் இது நாட் யூனிஃபார்ம் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, நம்ம 0 கிட்ட போக போக இதனுடைய இமேஜ் எல்லாம் கிட்ட இருக்கிற 2 பாயிண்ட்டுக்கு இமேஜ் ரொம்ப தூரம் இருக்கும். இப்போது 1/1000 1/10,000 ரொம்ப கிட்டத்தில் இருக்கும். எங்கே? டொமைனில். ஆனால் கோடொமைனில் 1000 கோடொமைனில் பார்த்தீங்கன்னா இது வந்து 1/x. அப்போ 1000. இப்போ இங்கே என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, டொமைனில் ரொம்ப கிட்ட இருக்கிற பாயிண்ட்டுக்கு இமேஜ் வந்து ரொம்ப தூரம் போய் விழுது. அதனால தான்
ப்ராப்ளம் வருது. இப்போது டொமைனில் 1/1000 1/10,000 ரொம்ப கிட்டத்தில் இருக்கும். ஆனால் கோடொமைனில் 1000 10,000 ரொம்ப தூரத்தில் இருக்கும். எதனாலனா f(x) = 1/x. அப்போ இதனுடைய இமேஜ் வந்து 1000, இதனுடைய இமேஜ் வந்து 10,000. நாட் யூனிஃபார்ம் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். Such minimum of delta does not exist.